பட் அதில் வேல்முருகன் அவர்கள் வெளியேறியிருக்கிறார். அப்போ தனக்கு 2 தொகுதிகள் கேட்டு தரவில்லை என்பதை விட நான் முன்வைத்த 10 கோரிக்கைகளை அவங்க சீரியஸாக கூட கேட்கல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சீரியஸாக கூட கேட்கல. இதுதான் திமுகவின் மட்டில் நமக்கு இருக்கிற அச்சம். அதனுடைய எதிர்காலம் மட்டும் இன்னைக்கு என்னன்னா, இவங்க வந்து ஒரு 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 தெனாவட்டு ஒன்று இருக்குது, பணம் இருக்குது, நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளெலாம் மேனேஜ் பண்ண முடியாது. இன்னைக்கு அதிமுக படுற இதே அவஸ்தையை ஸ்டாலின் அவர்கள் தலைமை இல்லாத ஒரு 2031 இருக்குமே ஆனால் கட்டாயம் திமுக சந்திக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதைவிட மோசமாக திமுக சந்திக்கும். அப்போது உங்களுக்கு யார் நிற்கணும்னா, உங்களோட ரியல் கன்ஸ்டிட்யூன்சி உங்களோட நிற்கணும். அதில் உங்களோட நிற்கிறது சிறுத்தைகள் நிற்பார்கள். சிறுபான்மையினர் உங்களோடு நிற்கணும்னா, இதுக்கு மேலே நீங்கள் சிறுபான்மை வாக்குகளை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்க முடியாது. அது நடக்காது. ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே ஒரு சலிப்பு சோர்வு ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சிகளோடு நடக்கல. சிறுபான்மை கிறிஸ்தவ நிறுவனங்கள் மட்டுமே 10,000க்கு மேலான போஸ்ட்டை சரண்டர் பண்ணியிருக்கு பள்ளிக்கல்வித்துறை. 10,000க்கு மேலே போஸ்ட். இதில் நான் இன்னைக்கும் குற்றச்சாட்டு வைப்பேன். நிதித்துறையும் கல்வித்துறையும் இணைந்து ஒரு RSS அமைச்சகங்கள் போலத்தான் செயல்பட்டு இருக்கிறார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் பப்ளிக் டொமைனில் யாரும் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் பேசலை. நான் பேசுகிறேன். எனக்கு ஏன்னா இதை வந்து எலெக்ஷனுக்கு பிறகு இன்னும் வலுவாக நாங்கள் பேசுவோம். பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த சரண்டரான போஸ்ட் எல்லாமே தமிழ் வழி போஸ்ட். அப்போது ஏற்கனவே தமிழ் செத்தாச்சு. கல்வியிலிருந்து தமிழ் சாகடிச்சாச்சு. டெல்லிக்காரனோட அதே பேட்டர்ன் தான் இங்கே எல்லாம் CBSE கண்ட்ரோலுக்குள்ளே தான், சென்ட்ரல் இதுக்குள்ளே தான் வந்தாச்சுன்னு வச்சுங்க. கொஞ்சமாவது இந்த தமிழை வாழ வைக்கிறது இந்த தமிழ் வழி பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள். அப்போ எந்த அளவுக்கு விழுந்தடிச்சு போய் நீங்கள் ஆதரித்து இதை இன்னும் நீங்கள் நல்லா செய்யுங்க, அரசு பள்ளிகளுக்கு கட்டுமானங்கள் கொடுக்குற மாதிரி. ஏன்னா நான் சொல்கிறது கிறிஸ்தவ நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் அது லெகசி நிறுவனங்கள். அரசு கல்வி கொடுப்பதற்கு முன் வருவதற்கும் பல ஆண்டுகளில், ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்னரேயே கல்வியை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்த ஒரு லெகசி இருக்குது. அரசை விட தார்மீகம் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு இருக்கிறது. இதை நீங்கள் யாரோட நான் ஆர்கியூ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அப்போ அந்த நிறுவனங்களை பாதுகாப்பதில் நீங்கள் எவ்வளவு கவனம் எடுத்திருக்க வேண்டும். தேர்தலுக்கு முன்னாடி கூட்டச்சி ஏதோ பேசுகிற மாதிரி நீங்கள் ட்ராமா போட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ணலை. அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், நிதித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் RSS அமைச்சகங்கள் போலத்தான் செயல்பட்டன. 10,000 இன்னைக்கு அது பதில் சொல்லட்டும், யாராவது சொல்ல மாட்டாங்க. ஸோ இதே போல தொடர்ந்தது என்றால் இந்த சமூக கூட்டணி சொல்கிறேன்ல, விலகி போயிடுவாங்க.